அண்ணாமலை கேட்குறாருல நீங்கள் எந்த பத்திரிக்கையாளர்னா, இப்போ இவங்க பிரேமலதா கேட்குறாங்களே நீங்கள் எந்த பத்திரிக்கையாளருங்க, சீமான் கேட்குறாருல நீங்கள் எந்த பத்திரிக்கையாளர், அண்ணன் சீமான் கேட்டார்ல நீங்கள் எந்த பத்திரிக்கை, கேட்டிங்களா இல்லையா? சரி, விஜய் இப்படி கேட்காதவர் தானே, கேட்க மாட்டார் தானே, அப்போ அவர் சந்திக்கலாம் இல்லைங்களா? தேவைன்னா கொடுப்பாருன்னு சொல்கிறேன். மக்கள்கிட்ட பேசுகிறாருங்க, மக்களுடைய மொழி புரிஞ்சிருக்கு, வலியும் வேதனையும் புரிஞ்சிருக்கு, பசி புரிஞ்சிருக்கு, அவனுடைய வேதனையும் தேவையும் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு. உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும்னு எதுவும் பண்ணலை. இத்தனை ஆண்டுகள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ணாரா? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் போனாரா? பரந்தூருக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் போனாரா? அவர் எதையும் எங்கேயும் சொல்கிறதில்ல. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் போனாரா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அத்தனை பேர் சுட்டு கொன்னீங்களா, அந்த வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியாக போனார். 144 தடை உத்தரவு போட்டிருக்கும் போதும் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் போனாரா? போகணுன்னு நினச்சாரு, போனார், பார்த்தாரு. பண்ணணும்னு நினச்சாரு, பண்ணிட்டார். இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இது காற்றாற்று வெள்ளம், கையை வச்செல்லாம் தடுத்துட முடியாது.